கோபி தன்னோட செகண்ட் ரவுண்ட் கேடுகட்ட வேலையை மறுபடியும் சுதாகர் கூட சேர்ந்துட்டு பாக்யாவுக்கு எதிராக ஆரம்பிக்கிறாரு. அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நீங்களும் விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமியில் அன்னைக்கு காலையில் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவுமே பிஸியாக இருக்காங்க பாக்யா. அப்போ செல்வி வந்துட்டு சொல்கிறாங்க, அக்கா இன்னைக்கு கூட என்னமோ 2-3 ஆட்கள் வந்துட்டு போனாங்க. அவங்கள பார்த்தா சாதாரணமான ஆட்களாட்ட தெரியல. வந்துட்டு என்னென்ன மெனு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ கேட்டாங்க அக்கா. எனக்கு என்னமோ அவங்க சுதாகரோட ஆளாக தான் இருக்குன்னு தோணுது. நேற்று வந்து மிரட்டிட்டு போனவங்க இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயமா ஆட்களை விட்டு அப்படியே வேவு பார்க்கறதுக்காக அவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் போலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, கரெக்ட் செல்வி, இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஏன்னா அந்த சுதாகர் ரொம்பவுமே டேஞ்சரான ஆள் தானா, எழில் விசாரித்து பார்த்துட்டு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. உடனே செல்வியும், அக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குக்கா. இந்த மாதிரி சமயத்தில் இங்கே ஸ்ட்ராங்காக யாராச்சும் ஒருத்தங்க உனக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்தால் சந்தோஷக்கா. அதனால் நம்ம பழனிசாமி சாரை திரும்பவும் இங்கே அழைச்சிக்கலாமா அப்படின்னு செல்வி சொல்ல, உடனே பாக்யா சொல்கிறாங்க, எனக்கும் அதுதான் செல்வி தோணுது. ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக பழனிசாமி சார் இருந்தாருன்னா நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம், அதை பற்றி இன்னும் சுதாகர் ஏதாவது தொந்தரவு பண்ணுனான்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரை தான் இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மறுபடியும் களை இறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. உடனே அப்போவே கோபியும் ஈஸ்வரியும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்யா கிட்ட, ஏய் பாக்யா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அதுதான் சுதாகர் சார் கேள்விப்பட்டிருக்கீல்ல, அவர் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, நிறைய வச்சுருக்காரு, பிஸ்னஸ் மேன். அவர் கூட நீ போட்டி போட்டேன்னா நீ எல்லாம் ஒரு கொசு மாதிரி அப்படியே காலில் தேய்ச்சி மிதிச்சுட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் கூட உனக்கு என்ன போட்டி வேண்டி கிடக்கு அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி. அவங்க பாட்டுக்கு வந்த உடனே வெகு ஸ்பீடாக. உடனே அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு பாக்யா சொல்கிறாங்க, அத்தை அத்தை கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்காக நீங்கள் 2 பேர் வந்திருக்கீங்க? அதை விட்டுட்டு சுதாகருங்கிறீங்க, என்னமோ ரெஸ்டாரண்ட்டை சேல்ஸுக்கு கொடுத்துட வேண்டியது தானேன்னு சொல்கிறீங்க. என்ன என்னமோ கொசுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன அத்தை, என்ன ரொம்பவுமே ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா. உடனே பக்கத்தில் நிற்கிற கோபி சொல்கிறாரு, என்ன பாக்யா, என்ன அம்மா சொல்கிறது உனக்கு புரியலையா? இங்கே ரெஸ்டாரண்ட்டு விலைக்கு கேட்டுட்டு வந்தார்ல சுதாகர், அவர் என்கிட்டையும் பேசினார். அவருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக வேணுமா, அதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு வேணும்னாலும் தயாராக இருக்காரு பாக்யா. நீ பேசாமல் அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வேறு எங்கேயாவது நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திறமை இருக்கிறவங்களுக்கு எங்கே இருந்தாலும் சாதிக்கலாம். உனக்கு திறமை நிறையாவே இருக்குது பாக்யா. அதனால் அந்த பணத்தை வாங்கிட்டு பேசாமல் புதுசாக மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது தானே. எதுக்கு அவர் கூட வீம்புக்கு போட்டி? அவங்க எல்லாம் பெரிய இடம் பாக்யா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஹலோ மிஸ்டர் கோபி, உங்களை உள்ளே விட்டதே பெருசு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே. நீங்கள் வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா? அதனால் பேசாமல் போயிடுங்க, என் வாயில் ஏதாவது கெட்ட கெட்ட வார்த்தையாக வர்றதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லை அத்தை, உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, அதை கெடுத்துக்காதீங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எடுக்கிறது தப்பாக ஒரு எதிரான முடிவாக தான் இருக்குது எனக்கு. அதனால் தயவு செஞ்சு உங்ககிட்ட யாரும் அட்வைஸ் கேட்கல, நீங்கள் 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முகத்தை சைடாக திருப்பிக்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி பேசுகிறாங்க, ஏய் பாக்யா, என்ன திமிரு உனக்கு? எங்ககிட்ட பேசுகிற மாதிரியே வெளியில் பெரிய மனுஷங்க பணக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் பேசலான்னு நினச்சிட்டு இருக்காத. அவங்க எல்லாம் உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. உனக்கு உயிரோடு இருக்கிறக்கே ஆசையா இல்லையா பாக்யா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்னமோ சுதாகர் கிட்ட ரொம்பவுமே ஒரு அடிமை மாதிரி பணம் ஏதாவது வாங்கிட்டீங்களா? யாரை நம்புறதுனே தெரியல இந்த காலத்தில். அப்படி ஏதாவது வாங்கி இருந்தால் சொல்லுங்கள், அதை விட ஜாஸ்தியாக நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நீங்கள் இனிமேல் சுதாகருக்கு ஆதரவாக இங்கே என்கிட்ட வந்து பேசவே தேவையில்லை. எனக்கு என் ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த முடிவில் என்ன ஆனாலும் அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, உயிரே போனாலும் போயிடுன்னு, போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் உறுதியாக இருக்கேன், என்னோட ரெஸ்டாரண்ட்டை யாருக்கும் சேல்ஸ் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. அதே சமயம் கோபி சொல்கிறாரு, பாக்யா சுதாகரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே செந்தில் எனக்கு சொல்லியிருக்கான். ஏன்னா செந்தில் அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸில் தான் வேலை செய்கிறான். அதனால் செந்தில் கிட்ட கூட சுதாகர் பேசியிருப்பார் போல. பாக்யா உன்னோட ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது வாங்கி தர சொல்லி செந்தில் என்கிட்ட பேசினான். ஏன்னா அவனுக்கு நேருக்கு நேராக உன்கிட்ட பேசுகிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கான். ஏன்னா அவன் அங்கே வேலை வேணும் அப்படின்னா வேலையை தக்க வச்சுக்கணுன்னாலும் சுதாகர் சொல்கிற மாதிரி செந்தில் கேட்டு தான் ஆகணும். இந்த ரெஸ்டாரண்ட் அதுதான் அம்மா பேரில் வச்சிருக்கில்ல ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது விலைக்கு வாங்கி தரணுங்கிற பொறுப்பை செந்தில் கிட்ட
தான் ஒப்படைச்சிருக்காரு. அதனால் செந்தில் அவனோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் பாவம் அவனை நம்பி அவனோட ஃபேமிலி அம்மா அப்பா குடும்பம் குழந்தைன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது பாக்யா கிட்ட பேசி வாங்கி கொடுத்துடுடா கோபின்னு என்கிட்ட பேசினா. அதனால தான் பாக்யா நானும் அம்மாவும் காலையிலேயே கிளம்பி இங்கே வந்திருக்கோம் இதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, என்னது உங்கள் ஃப்ரெண்டு செந்தில் அங்கே சுதாகரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரா? இருந்தா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு என்ன கவலை. அவருக்கு திறமை இருந்தா நேர்மை இருந்தா இந்த கம்பெனி இல்லைன்னா வேற கம்பெனிக்கு போகலான்னு நல்ல மனுஷனாக இருந்தால் போயிருப்பாரு. அதை விட்டுட்டு ஒரு பொண்ணா தனியாக நின்று நான் பிஸ்னஸில் ஜெயிச்சு இந்த அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கேன் என்னோட ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு கேட்க சொல்லி உங்களை அனுப்பிச்சிருப்பாரா? இருங்க அந்த செந்தில் அண்ணாக்கு நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா என்ன பாக்யா உனக்கு வாய் கொழுப்பு ரொம்பவுமே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது. என்ன இருந்தாலும் ஆம்பளை தான் பொம்பளை தான். அதனால் ஒரு ஆம்பளை கூட எதிர்த்து அதுவும் அவ்வளவு பெரிய மனுஷன் அந்த சுதாகர் அந்த ஆளை எதிர்த்து நீ என்ன இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் நடத்திட முடியும்னு நினைக்கிறியா? என்ன பாக்யா இவ்வளவு டைம் சொல்கிறோம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படித்தான் இனியா விஷயத்துலையும் நீ பண்ணுறது சுத்தமாக பிடிக்காம தான் நானும் கோபியும் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம். வேணும்னா பார்த்துக்க இனியாவோட வாழ்க்கையை அப்படியே நீ ஏதாவது ஒரு பாலும் குழியில இதோ இங்கே பக்கத்தில் நிற்கிறாளே இந்த வேலைக்காரி செல்வி இவளோட பையனுக்கு கட்டி கொடுத்து ரொம்பவுமே அவளோட வாழ்க்கையில் மண்ணளி போட போகிற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா என்கிட்ட சண்டை கட்டணும்னு? இப்போ சுதாகர் என்னோட ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு கேட்குறாரு. அதனால் நான் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு உங்கள் பேச்சை கேட்டுட்டு அந்த சுதாகர் பணத்திமிரில் எடுத்து எரியிற அந்த பணத்தை அப்படியே நாய் எலும்பு துண்டை கவுன மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு பேசாமல் கையெழுத்து போட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டோட உங்களுக்கு எல்லாம் பழையபடி வேலைக்காரியாக இருந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி தானே அத்தை சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா என்ன பேசுகிற? என்னமோ நீ சம்பாதிக்கிறது நான் எனக்கு என்னமோ பொறாம மாதிரியெல்லாம் நீ பேசுகிற. என்னடா கோபி பாரு, நான் என்னமோ பணத்தை பார்த்ததே இல்லாத மாதிரியும் இவன் என்னமோ ரொம்பவும் தான் பணக்காரி ரொம்பவுமே பிஸ்னஸ் செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறா அப்படிங்கிற பொறாமையில் நான் இவகிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட எடுத்துரிச்சு பேசுகிறா பாருடா கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே கோபி சொல்கிறாரு, அம்மா பாக்யா கிட்ட நம்ம பேசுனா இனி பையன் இல்லை. ஏன்னா அவளுக்கு பட்டாதான் புத்தி வரும்னா அதுக்கப்புறம் சுதாகர் சார் அவர் சைடில் என்ன டெசிஷன் எடுப்பாரோ எடுத்துகிட்டு போகட்டும். ஆனால் இறுதியாக சொல்லிடுற பாக்யா கண்டிப்பாக நீ சுதாகர் சாரை எதிர்த்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தவே முடியாது. அது ஷியோர். நான் என்னோட சைடு நல்லா அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் பாக்யா சொல்கிறேன். உனக்கு புரிஞ்சுக்கிற திறமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஹலோ மிஸ்டர் கோபிநாத் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. அதுதான் அந்த சுதாகர் இருக்கான்ல அவன் என்ன மிரட்டினாலும் இல்லை என்னோட ரெஸ்டாரண்ட்டை நடத்த விடாமல் நீங்கள் பண்ணினீங்களே க்ளவுட் கிச்சனில் உங்களோட இதையை காமிக்கிறதுக்கு வேண்டி என்னோட ஹோட்டலில் தேவையில்லாமல் கெட்டுப்போன கறியை கலக்கி என்னை அவமானப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணிங்கல்ல அந்த மாதிரி அவனும் ஏதாவது என்னென்ன பண்ணுவானோ பண்ணட்டும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு இந்த பாக்யா தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. உடனே கோபியும் சரி பாக்யா சரி, ஆனால் இந்த விஷயத்தில் நீ என்னை தப்பாகவே எடுத்துட்டாலும் பரவாயில்ல. நீ என்னதான் பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிச்சாலும் எடுத்தோம் கவுத்தன்னு எல்லா விஷயத்துலையும் மற்றவங்களை மதிக்காமல் நடக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பாக்யா. நீ சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு முன்னேறத நான் உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணுறேன் தான். ஆனால் அதுக்காக நீ எடுக்கிற எல்லா விஷயத்துலையுமே நான் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணி வளர்த்துட்டே போவேன்னு நீ நினைக்க வேண்டாம். இனியா விஷயத்துலையும் சரி இந்த ரெஸ்டாரண்ட்டை சேல்ஸ் பண்ண சொல்லி சுதாகர் கேட்டும் நீ கொடுக்காம இருக்கிற பாரு இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீ எடுத்திருக்கிற முடிவு மிக மிக தவறான முடிவு பாக்யா. இதுக்கான தண்டனையை நீ கூடிய சீக்கிரமே அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறாரு மிரட்டுற மாதிரி கோபி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, ஹலோ இந்த மிரட்டல் உருட்டலெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் பார்த்தாச்சு. கடைசியில் யார் ஜெயிச்சா? நான் தானே ஜெயித்தேன். நான் மட்டும் அன்னைக்கு அந்த கெட்டுப்போன கறியை கலக்கின கேஸ் விஷயத்தில் உங்களை ஜெயிலில் தள்ளி இருந்தேன்னா இந்நேரம் நீங்கள் இங்கே நின்று பேசியிருக்க முடியாது. நான் போட்ட பிச்சையில் எதுவும் பாவம்னு அனுதாபப்பட்டு போட்ட அந்த இறக்க பிச்சையினால் இந்த இடத்துக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா என்ன சொல்கிற? அப்போ நீ பார்த்து பரிதாபப்பட்டு தான் இவனை வெளியில் விட்டுருக்க. இல்லைனா இந்நேரம் இவன் ஜெயிலில் கழி தண்ணிட்டுருப்பான் என் மகன் கோபின்னு தானே சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உடனே பாக்யா சொல்கிறாங்க,
கண்டிப்பாக ஷியோர் அத்தை, அதில் என்ன டவுட்டு? அன்னைக்கு கெட்டுப்போன கறியை கலக்குனாரே அந்த விஷயத்தில் கோர்ட்டில் நான் மட்டும் இவருக்கு ஆப்போசிட்டாக பதில் சொல்லி இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் இல்லையா ஆமாவா அப்படின்னு கேட்க உடனே கோபிநாத் தலையை குமிஞ்சிட்டே சொல்கிறாரு, ஏய் பாக்யா, உனக்கு ரொம்பவுமே திமிரு தான். இருக்கட்டும், இதை சுதாகர் போக்கிலேயே விட்டு உன்னோட திமிரை, உன்னோட சம்பாதிக்கிறங்கிற கௌரவத்தை அடக்க வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு கோபி சொல்கிறாரு. சரி பாக்யா, சரி, நீயே ஃபேஸ் பண்ணிக்கின்னு அங்கே ஈஸ்வரியும் கோபியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சந்தோஷமாக சிரிச்சிட்டு உள்ளே வர்றாரு பழனிசாமி. அப்போ அவரை பார்த்த உடனே பாக்யா சொல்கிறாங்க, சார் வாங்க சார், பழனிசாமி சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கை கொடுக்குறாங்க பாக்யா. அதை பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான கடுப்பாகிடுது. உடனே பழனிசாமி கேட்குறாரு கோபியை பார்த்துட்டு, என்ன கோபி சார் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எல்லாம் பரவாயில்லையா? ஈஸ்வரியம்மா நீங்களும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. உடனே அவங்க ஈஸ்வரியும் கோபியும், டேய் நாங்கள் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யாவை பார்த்துட்டு சொல்கிறாரு பழனிசாமி, என்ன மேடம், என்ன உங்கள் மாமியாருக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியாதா? வாடா போடான்னு பேசுகிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டலாக கேட்க உடனே பாக்யா சொல்கிறாங்க, சார் இவங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சது தானே, அதுங்க கிடக்குதுங்க, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா. உடனே பழனிசாமி சொல்கிறாரு, இல்லை பாக்யா அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் மேடம், எனக்கு நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், அதுதான் ரெஸ்டாரண்ட்லேயே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் சுதாகர் வந்துட்டு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை விலைக்கு கேட்குறாருன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவன் கிடக்கிறான் மேடம், நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டை அவனுக்கு போய் பயந்துட்டு சேல்ஸ் பண்ணவே கூடாது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. உடனே ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான கோபம் வந்துட்டு பக்கத்தில் நிற்கிற பழனிசாமியை பேச ஆரம்பிக்கிறாரு கோபி. ஹலோ, நீங்கள் யாருங்க பாக்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு? அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல உடனே பழனிசாமி சொல்கிறாரு, ஹலோ ஹலோ ஹலோ, நான் இந்த கேள்வியை உங்களை கேட்கணும், நீங்கள் யார்? நான் பாக்யா மேடம் கிட்ட பேசும்பொழுது என்ன குறுக்காட்டி என்ன கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏ டேய் என்னடா இவன் யாருன்னு உனக்கு உண்மையிலேயே தெரியாதா? இவன் தான் பாக்யாவோட புருஷன், அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பழனிசாமி சொல்கிறாரு, என்ன மேடம், என்ன உங்கள் 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் உங்களை புருஷன்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் சொல்கிறாங்க அப்படின்னு பழனிசாமி கேட்க உடனே அங்கே பாக்யா சொல்கிறாங்க, சார் அவங்க 2 பேருமே ஒரு மென்டல், அதுங்க 2 கூடயும் பேசவே கூடாது சார், தேவையில்லாமல் அவங்களே டிவோர்ஸ் கொடுப்பாங்களாம், அவங்களே மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்களாம். இதை பற்றியெல்லாம் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சார். ஆமாம் சார், இந்த சுதாகர் விஷயத்தில் உங்களை நானே காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் நீங்கள் தொடர்ந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியாத சில விஷயங்கள், வெளியில் ரவுடிசம் அது இதுன்னு கேங் ஃபார்ம் பண்ணுறது, ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தொடர்ந்து பழையபடி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. உடனே பக்கத்தில் நிற்கிற செல்வி சொல்கிறாங்க, ஆமாம் சார், இன்றைக்கி நான் தான் அக்கா கிட்ட சொன்னேன், நீங்கள் பழனிசாமி சாருக்கு ஃபோன் பண்ணுங்க அக்கா, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பாக அவர் இங்கே வந்தால் தான் நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நல்ல வேலை உங்களுக்கு யாரோ இந்த தகவல் சொல்லி நீங்களே வந்துட்டீங்க சார், நல்லது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே ஈஸ்வரியும் கோபியும் கடுப்பாகி நிற்கிறாங்க. இங்கே செல்வி, பாக்யா, பழனிசாமி 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்யா, செல்வி சாருக்கு காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல காஃபி எடுத்துகிட்டு வரக்காக செல்வி உள்ளே போயிடுறாங்க. அப்போ பாக்யா சொல்கிறாங்க, சார் நின்றுட்டு பேச வேண்டாம், வாங்க நம்ம அங்கே போய் நம்ம கேபினில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே பக்கத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடுப்பாக இருக்கிற ஈஸ்வரி கிட்டையும் கோபி கிட்டையும் பாக்யா சொல்கிறாங்க, ஹலோ என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க? எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் 1 ஹவருக்கு மேலே யாருக்குமே சாப்பிட்றதுக்கு கூட நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இது வந்து சாப்பிட்ற இடம், ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கோ இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்கோ ஆன இடம் கிடையாது. சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டு போகணும். என்னோட கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது, சீக்கிரம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிண்டலா பழனிசாமி கூட கை கோர்த்துட்டு உள்ளே போகிறாங்க பாக்யா. இதை பார்த்துட்டு கடுப்பாகி நிற்கிறாங்க கோபியும் ஈஸ்வரியும்.